கொளுத்தும் பாலைவனத்தின் அடியில் நகரும் மணற்சரிவுகளுக்குள் மறைந்திருந்தது அமுன்கோர் என்ற தொலைந்த பெருங்கோபுரம். பலரும் அதன் மறைந்த பொக்கிஷங்களை தேடியிருந்தனர். ஆனால் யாரும் திரும்பவில்லை. டாக்டர் லெய்லா பாரிஸ் மற்றும் அவரது குழு இறுதியாக நுழைவு வாயிலை கண்டுபிடித்தனர். அவர்களின் மின்விளக்குகளின் ஒளியில் பழமையான தீர்க்க தரிசன எழுத்துக்கள் பீதி அளிக்கும் சாபத்தை எச்சரித்தன. ஆனால் எச்சரிக்கையை அவமதித்து அவர்கள் உள்ளே நுழைந்தனர். காற்றில் பழைய தூசிகள் நிறைந்திருந்தன. ஒரு புதிரான மௌனம் சூழ்ந்திருந்தது. பொன்னான நினைவு சின்னங்கள் மங்கலான வெளிச்சத்தில் ஒளிர்ந்தன. அப்போது சுவர்கள் நடுங்கின. ஒரு ஆழ்ந்த மனிதரல்லாத கரகரப்பான ஒலி அரண்மனை முழுவதும் எதிரொலித்தது. காவலன் விழித்திருந்தான். மறக்கப்பட்ட அரசனின் ஆத்மா அவரது அடக்கக் கல்லறையை பாதுகாக்க மரணத்திற்கு பின் கட்டுப்பட்டிருந்தான். அவனது எரியூட்டும் கண்கள் அவர்களை நோக்கி பொருந்தின. மண் மேலிருந்து இடிந்து விழத் தொடங்கியது. இடிந்த மணலால் புதையலை தேடிச் சென்றவர்கள் மண்ணோடு மண்ணாக கலந்தனர்.